அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஐஜே படை. வித்தவுட் ஃப்ளாக். நம்பரை பார்த்துக்கோங்க. ஐஎஃப்டி அதில் 1FT 743220. நல்ல குட் கண்டிஷனான கரன்சி. இது வெரி டிமாண்ட் கரன்சி, வெரி ரேர் கரன்சி. ஈஸியான இங்கிலீஷில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது தெரியாத வார்த்தைகள் கிடையாது, தமிழோடு கலந்த ஆங்கில வார்த்தைகள். எளிதில் கிடைக்காது, கொஞ்சம் விலை அதிகமாக உள்ள கரன்சி. இதனோட ரேட் 480 ரூபா ஒரு தாள். ஐஜே படை. இது வாங்கல இந்த நம்பரை நீங்கள் என்கிட்ட சொன்னால் போதும் என்ன, அதுக்கு தான் நம்பர் சொல்கிறேன். இது 7DN ப்ரீஃபிக்ஸு பிளேன் இன்செட்டு தான். 354856 ஐஜே பெடல். இது ஒரு யூஎன்சி கரன்சி ஈக்குவல். இதனோட ரேட் 580 ரூபா. இந்த நம்பர் வாங்கினீங்கன்னா 480 ரூபா. இந்த கரன்சி வாங்கினீங்கன்னா 580 ரூபா. அதுக்கு தான் அந்த நம்பரை சொல்கிறேன் நான். 2TN 22750. கரன்சியோட கண்டிஷனை பார்த்துக்கணும் நீங்கள். வித்தவுட் ஃப்ளாக், கொடி இல்லாத சமயம் எடுத்தது. சாயந்தரம் 6 மணிக்கு இந்த கொடியை இறக்கிடணும். அப்போ ஜனாதிபதி பிரசனில் இருக்க மாட்டார். பிரதமருக்கும் இந்த கொடிக்கும் சம்பந்தம் கிடையாது. இது பார்லிமெண்ட். 6 மணிக்கு மேலே அல்லது காலையில் 6 மணிக்கு உள்ள எடுத்த ஒரு புகைப்படத்தை இந்த கரன்சியில் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை ஒரு நபர் சொல்லி திருத்தி அந்த கொடியை மறுபடியும் அதில் கெட்டி எடுத்த புகைப்படத்தை போட்டு இதுக்கு அடுத்து கரன்சி வெளியிட்டாங்க. இதிலே 5 கவர்னர் இருக்குது. 5ஓ 4ஓ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த காமிக்கிறேன். 550 ரூபா ஒரு கரன்சி. அது 580, இது 550. OE0EU 521 ஃபேன்சி நம்பர் 521. அதுக்கடுத்து 000. இதனோட ரேட் 600 ருபீஸ், 600 ரூபா. அப்புறம் சொன்னோம்னா 580, அதையே நீங்கள் வச்சுக்கோங்க. பின்னால் ஒரு சிவப்பில் ஒரு சின்ன கோடு தெரியுது. உண்மைன்னு சொல்லிடணும்ல. இந்த கோடு கரன்சியில் இருக்கா? கரன்சியில் தான் இருக்குது. 580 ரூபா கொடுத்தா போதும். ஃபேன்சி நம்பரு, குட் கண்டிஷனு. அதுக்கடுத்து ஒரு யூஎன்சி கண்டிஷன். யூஎன்சி இல்லைங்கிறத நான் சொல்லிடுவேன். யூஎன்சி கண்டிஷன் தான், ஆனால் 99% கண்டிஷன். ஐஜே பெடல் 20/11/48 580 ரூபா. ஐஜே பெடல் 447454 74 44 74 54 1 CQ. கரன்சியை பார்த்துக்கோங்க. 580 ரூபா. ஐஜே பெடல் 427 427 691 8FM ப்ரீஃபிக்ஸு 500 கொடுத்தா போதும். ஐஜே பெடல் 9EL 221 221 273 வித்தவுட் ஃப்ளாக். கரன்சியினுடைய கண்டிஷனை பார்த்துக்கோங்க எப்படின்னு. 580 ரூபா. கண்டிஷன் இருந்தால் காசு கொடுத்து வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வாங்க வேண்டாம். 5WE 840 536 காயின். கரன்சியை பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. 580 ரூபா. யாரோ ஒரு ஆள் எல்லாம் வாங்க போகிறதில்ல, ஏதாவது ஒன்று வாங்குவீங்க. DH 027 166 580 ரூபா. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. கரன்சியோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இவ்வளோ கண்டிஷனில் கிடைக்க கஷ்டம். இந்த கரன்சி இல்லாத ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. 580 ரூபா ஒரு கரன்சி.
ஐஜே படேல் 038 564 9EL ப்ரீஃபிக்ஸு. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, கரன்சி பார்த்துக்கோங்க, 580 ரூபா. இதில் எந்த நம்பர் வேணுமா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த நம்பர் மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டால் போதும். வேண்டும் என்பது வாங்கிக்கோங்க. ஒரு நண்பர் ஒரு இங்கிலீஷில் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, ஃபேக் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் வந்து சில சேனல்களை நம்பி ஏமாறாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்லி நான் அட்வைஸ் பண்ணுவேன். போலி நண்பர்களை பின்தொடராதீர்கள் அப்படின்னு சொல்லாரா, இல்லை நான் போலி நண்பர் அப்படின்னு சொல்லி சொல்லாரான்னு எனக்கு அதில் அர்த்தம் தெரியல. கமெண்ட் போடுறாந்தா நீங்கள் கொஞ்சம் தெளிவாகவே போட்டுருங்க. இது ஏன் 3 கரன்சி யூஸ்டு கண்டிஷன் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வலைத்தளத்தில் இப்போ ரேட் அதிகம். 2020 உள்ள புக்கு பிரகாரம் இது 3 வாங்கணும்னா 800 ரூபா வேணும். இது எல்லாமே யூஸ்டு கண்டிஷன். இது 3 சேர்ந்து ஒரு கலெக்ஷன் இது. அதனால தான் இந்த 3 வச்சுருக்கேன். வேறு கவர்னர் வைக்காமல் சி ரெங்கராஜனில் 3 கரன்சி வச்சுருக்கேன். ஒரே கவர்னர்லே எல்லாமே யூஸ்டு கண்டிஷன் தான். ஏன் இந்த ஒரே சி ரெங்கராஜன்லேயே 3 கரன்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து 09UU ஏ இன்செட்டு நம்பரை பார்த்துக்கோங்க. இது வந்து பி இன்செட் 42 31 41. இது வந்து சி இன்செட் 7DF. ABC இந்த 3 இன்செட்லேயும் ஒன்று வரிசைக்க வச்சுருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. யூஎன்சி கிடையாது, குட் கண்டிஷன் கிடையாது. இது வந்து ஒரு யூஸ்டு கண்டிஷன், பட் ரேர் கண்டிஷன், ரேர் கலெக்ஷன். ஒரு ஏபிசின்னு சொல்லி ஒரு 3 விதமான அந்த இன்செட்டு, ப்ரீஃபிக்ஸ் கிடையாது, இன்செட்டையும் ஒன்றா வச்சுருக்கேன். இந்த புஸ்தகம் வந்து 2020 வாங்கினது. இப்போ 5 வருஷமாக இந்த புஸ்தகம் வாங்கலைன்னா இந்த போட்டிருக்கா 2020 19 20. இதில் வந்து இந்த சி ரெங்கராஜன் கரன்சி ஏ இன்செட்டு 300 ரூபா, பி இன்செட்டு 200 ரூபா, 500 ரூபா. இதெல்லாம் வித்தவுட் ஃப்ளாக்கு. சி இன்செட்டு 200 ரூபா. மொத்தம் 200 400 700 ரூபா ஆகும். 700 ருபீஸ் ஆகும். இந்த 3 உள்ளது. இந்த 3 எந்த வருஷம் இஷ்யூ பண்ணுன்னு பார்க்கவா? எங்கள் வருஷத்தையே காணும். 90 to 92க்கு பெற உள்ளது. வெங்கட்ராமன் 90 to 92க்கு வெங்கட்ராமனுக்கு பிறகு அடுத்த கவர்னர் வந்து ரெங்கராஜன். ரெங்கராஜன் வந்து 3 இன்செட்டு தான் விட்டுருக்காங்க. 3 வருஷம் புக்கில் போடலை. அதுக்கு அடுத்தது அவ்வளோதான். 97 to 98க்கு முன்பாக 97 வரைக்கும் அவர் இருந்திருக்கார். 5 வருஷம். 92 to இந்த இருக்கா 92 to 97 வரைக்கும் 5 வருஷம் இருந்திருக்காரு. ஒரு ரேர் கலெக்ஷன்னு. அதுக்கடுத்து ஒரு சி ரெங்கராஜன் வராரா, இவர் எம்கே காந்தி வரும். இது மகாத்மா காந்தி. ஆனால் அந்த காந்தி உருவம் பொறிக்கப்பட்டதில் வந்து எம்கே காந்தின்னு ஒரு காந்தி இருக்கும். அது கொஞ்சம் ரேரு. இது என்னென்னு பார்ப்போம். இது எம்கே காந்தி, எம்கே காந்தி. இது மகாத்மா காந்தி. இது கொஞ்சம் நார்மலு, இது கொஞ்சம் ரேரு. இந்த இது ரெங்கராஜன். பிமல் ஜேர்னலுக்கு முந்தி உள்ளதான். ஆனால் இது வித் ஃப்ளாக்கு. காந்தி படம் போட்ட முதல் கரன்சி. ஒரு சின்ன ஆராய்ச்சி தான் இன்றைக்கி. இது வந்து வித்தவுட் ஃப்ளாக்கு. தேதியில் இந்த போட்டிருக்காங்க 1997 போட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி உருவம் பொறிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு இஷ்யூடு சி ரெங்கராஜன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் இந்த பிமல் ஜேலனே ஒரு கரன்சியை 750 போட்டிருக்காங்க அவங்க சி இன்செட்டில். பிமல் ஜேலனில் காந்தி போடாத கரன்சி இந்த இருக்குல்ல, இந்த பிமல் ஜேலன். இந்த பிமல் ஜேலனில் காந்தி போடாத கரன்சியில்
சி இன்செட் இருந்துச்சுன்னா ஒரு கரன்சி வந்து 750 ரூபா போட்டிருக்காங்க, கொஞ்சம் ரேட்டு அதிகமாக போட்டிருக்காங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது 3 சேர்ந்து 300 ரூபா. இதில் ஏதேனும் ஒரு கரன்சி வாங்கினீங்கன்னா, ஒரு 10 கரன்சி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 75 ரூபா, 80 ரூபா, 70 ரூபா அந்த மாதிரி போட்டு கொடுத்துருவேன். ஆனால் இந்த கண்டிஷன்லாம் இருக்கும். ஆனால் ஏ இன்செட்டில் ஒன்று, பி இன்செட்டில் ஒன்று, சி இன்செட்டில் ஒன்று, இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கோர்வையாக கொடுக்குற சமயம் இது 3 சேர்ந்து 300 ரூபா. இது ஒவ்வொன்றுக்குமே நான் ரேட்டு சொல்லிட்டேன். உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு புரியும்படியாக சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் புரியும்படியாக சொல்லுங்கள். தமிழ்லேயே எழுதுங்க மேக்ஸிமம். ஆங்கிலத்துலேருந்து 2 அர்த்தங்கள் உண்டு. ஒரு கமா மிஸ்டேக், ஒரு கமாவை மாற்றி போட்டிங்கனாலே அர்த்தம் வேறு சொல்லிடும். அதனால் நீங்கள் தமிழ்லேயே, நீங்கள் நம்ம தாய்மொழி தமிழ்லேயே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.